ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்பெயினில் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். ஒரு மாதம் ஆச்சு, எங்கேயுமே போகல. இன்றைக்கி தான் அப்படியே வெளியே போகலான்னு சொல்லி செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன், யாரும் கோவப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆக்சுவலாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தேன் நான் இங்கே ஸ்பெயின் வரணுன்னு. அதை போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். பூவெல்லாம் அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈச்சங்காய் செம்மையாக காய்ச்சிருக்கு. ஈச்சப்பழம் நம்ம ஊரில் பெருசாக இருக்கும், இது சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் வெயில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் இங்கே பார்த்துங்களா, உனிமண்டை நம்ம ஊரில் இருக்குல்ல, இங்கே ஒயிட் கலரில் பூத்துருக்கு. நம்ம ஊரில் உனிமண்டை இல்லை குலேப் மண்டைன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் ஒரு அழகு செடி மாதிரி வளர்த்துட்ருக்காங்க இந்த செடியெல்லாம், இந்த உனிமண்டை. ஆனால் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பூ. இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம். இந்த குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. குங்குமப்பூ அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. இங்கே ஒரு ஈச்ச மரம், அதெல்லாம் அப்படியே கடந்து போனோம். அப்படியே நம்ம பாருங்கள், அப்படியே போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப வெயில் நிற்கி, செம்ம வெயில் நிற்கி, பயங்கரமாக வெயில் காயுது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. அது ஜூ பண்ணால் தெரியும் உங்களுக்கு. தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஸ்பெயின் வந்தப்போ. இவன் மண்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட போய் பேசினேன். பேசிவிட்டு அப்படியே சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். நம்முடைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்பெயின் கண்ட்ரியில். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளெல்லாம் டெக்கரேஷன்லாம் பயங்கரம். இந்த தாஜ்மஹால் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் நான் பேசினேன் ஓனர்கிட்ட. அவர் பஞ்சாபியம். அவர் பஞ்சாபின்னு சொன்னார். அப்படியே இவருக்கு ஒரு ஹாய்ன்னு சொல்லிவிட்டு கவுண்டரில் நின்றுருந்தார். ஃபுல்லு சரக்கு. இங்கே உள்ளே கிச்சன் ரூமு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே கடையோடைய ஸ்டிக்கர்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, லேபிளெல்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த லேபிளெலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தால், நமக்கு எப்பவுமே தேவை இந்தியன்ஸுக்கு பக்தி. அந்த பக்தி பரவசமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தான் கண்டுபிடிச்சேன், இது இந்தியனுடைய ஷாப்புன்னு சொல்லி. விநாயகர் பார்த்துட்டு அப்பா ஒரு நிம்மதி. யூரோப்புக்கு கோயிலுக்கு எங்கேயுமே போகலன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விநாயகரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்